ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான்கள் வேக் வீடியோவில் பனிங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பனி இந்த படத்தை ஜோஜு ஜார்ஜ் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஜோஜு ஜார்ஜ், அபிநயா, சாகர் சூர்யா இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சோனி ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டபுள் விஷயம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் கேரளாவில் திருச்சூரில் மிகப்பெரிய கேங்ஸ்டராக நம்ம ஹீரோ ஜோஜு ஜார்ஜ் இருக்கார். ஜோஜு ஜார்ஜோட ஒய்ஃப் அபிநயா இருக்காங்க. ஒய்ஃப் மேலே ரொம்ப அதிக பாசமாக இருக்கார். ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டில் 2 சின்ன பசங்க அபிநயா கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறாங்க. உடனே ஜோஜு ஜார்ஜ் வந்து அந்த 2 சின்ன பசங்களையும் அடின்னு அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் அந்த 2 சின்ன பசங்க ஹீரோவோட லைஃப்பில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த 2 சின்ன பசங்க ஹீரோ ஃபேமிலி என்ன பண்ணாங்க, ஹீரோ பதிலுக்கு அந்த 2 சின்ன பசங்களையும் என்ன பண்ணாருங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர் 22 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படம். 2.5 மணி நேரத்துக்கு இந்த படம் ஒர்த்தானாக்கா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காரு ஜோஜு ஜார்ஜ். இந்த படம் வந்து ஜோஜு ஜார்ஜுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறதில்ல, ரொம்ப சூப்பராகவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அந்த இன்ட்ரோல் சீன்லாம் ஹீரோ வந்து இப்படி வருவார் பாருங்க, அப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொடுத்துருப்பாங்க. தரமான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பேசும்படி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு சாம் சிஎஸ். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஜோஜு ஜார்ஜ் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருப்பார். அவருக்கு ஒரு மச்சான், அப்புறம் கசின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவங்க 4 பேருமே கேரளாவில் மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட பணபலமும் இருக்கும், ஆள் பலமும் அதிகமாக இருக்கும். இவங்களாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் வாண்டடாக போக மாட்டாங்க. வந்த வேலையை சும்மாவும் விட மாட்டாங்க. அப்படி உள்ள கேங்ஸ்டரை 2 சின்ன பசங்க தான் இந்த படத்தில் வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பெரிய வில்லனுக்கான ஸ்கோப்லாம் இல்லை. 2 சின்ன பசங்க ஒரு கான்ட்ராக்ட் கில்லராக இப்போ தான் அடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு பணம் கொடுத்து 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஆளை போட்டு தள்ளணுன்னாக்கா போட்டு தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கான்ட்ராக்ட் கில்லராக இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ஹீரோவுக்கும் உள்ள ஈகோ கிளாஷ் தான் இந்த படத்தோட மொத்த கதையே அப்படின்னு சொல்லலாம். இந்த வில்லனை ஆக்ட் பண்ண சாகர் சூர்யாவும் சரி, இன்னொரு பையன் பேர் தெரியல, அந்த பையனும் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தான். அடுத்து இந்த படத்துக்கு அபிநயா வந்து ரொம்ப ரொம்ப சீன்லாம் வரமாட்டாங்க. கொஞ்சம் சீன் வருவாங்க. வந்த சீன்லாம் சூப்பராகவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தில் சீமா ஹீரோவோட அம்மாவாக இருப்பாங்க. அவங்க வந்து அபிநயாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாக்கா அதே மாதிரி நினச்சிட்டு இருப்ப, அதே மாதிரி இந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டையும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது ஹீரோட்ட வரும்போது, விட்றா இது ஒரு ஆக்சிடென்ட்னு நினச்சிக்க, ஆனால் அந்த 2 பசங்க கிடைச்சாக்க சம்பவம் பண்ணாமல் விட்றாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதான் இன்ட்ரோல் சீனாக வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார் ஜோஜு ஜார்ஜ். சீமாவும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாமியார்ட்ட ஒரு மருமகள்கிட்ட எப்படி பேசுவாங்க, ஒரு பையன்கிட்ட எப்படி பேசணுமோ பேசுவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது ஜோஜு ஜார்ஜுக்கு கசினா ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து அந்த 2 சின்ன பசங்க போட்டு தள்ளிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து லாஜிக்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த படம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ வந்து ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு வந்து அவர் வீடை பார்த்தோம்னாக்கா பெரிய பங்களாவாட்டம் இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு வேலைக்காரி அபிநயா மட்டும்தான் இருப்பாங்க. வேலைக்காரி இந்த கதவை பூட்டிட்டு அபிநயா கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த சின்ன பசங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வீட்டில் 2 பேராக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது. இவ்வளோ பெரிய வீட்டில் அந்த 2 பேர் தான் இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வரும். எனக்கு இருந்துச்சு. இது ஒரு படமாக பாருங்கள். ஒரு என்டர்டெயின் பண்ணும் அவ்வளோதான். அடுத்து அதே போல தான் ஜோஜு ஜார்ஜோட கசினா ஒருத்தர் இருப்பார். அவனை போட்டு தள்ளிடுவாங்க. அவங்க வீட்டில் ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கேங்ஸ்டர். அவங்க வீட்டில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அடியாள்லாம் இருப்பாங்க. ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனை போட்டு தள்ளிட்டு அந்த கசினையும் போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லாஜிக்கலாக மிஸ்டேக் தான். பட் படம் அளவு பார்த்தோம்னாக்கா ஓகேன்னு தான் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர் 22 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னா இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு நான் மார்க்கு 5க்கு 3.5 கொடுப்பேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.